ப்ரைஸ் எல்லாம். போன வீக் வந்துட்டு எனக்கு ஃபுல் ஃபீவர் ஜுரம் வந்துட்டுருந்துச்சு. எனக்கு வந்துட்டு நான் வீட்டில் எதுவுமே சொல்ல எனக்கு ஜுரம் வந்துச்சு எதுவுமேன்ட்டு. டியூஷன்லேருந்து வந்திருந்தோம், நான் படுத்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு 104 ஃபீவர், ஃபுல் ஹை ஃபீவர் வந்துச்சு. அப்போது பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எப்படி இருக்கிறேன்னு கேட்டாங்க. நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர்ன்னு சொன்னேன். பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. பாஸ்டர் சொன்னாங்க 1 வீக்லேயே உனக்கு இந்த 1 டேலே சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன் ஹவர் விட்டு பாஸ்டர் எனக்கு டேப்லெட் கொடுத்து ஃபுல் ஜுரமும் எனக்கு கம்மியாயிட்டு பாஸ்டர் எனக்கு விடுதலை தந்தார். அதுக்காக பாஸ்டருக்கு கூட நன்றி சொல்கிறேன். எனக்காக பாஸ்டர் எப்போவுமே ஜெபிக்கிறாங்கோ, அதுக்காகவும் நன்றி பாஸ்டர். தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஜுரம், கோல்டு, ஃபீவரு, ஷிவரிங்கு. எனக்கு இவ்வளோ வருஷத்தில் அந்த மாதிரி ஒரு ஜுரம், அந்த மாதிரி ஒரு ஷிவரிங் எப்பவுமே இருந்ததில்லை. 104 டிகிரி ஆகிட்டு இருந்தது. தலை பாரமாக, ரொம்ப பாரமாக இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் நான் விசாரித்து அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கேஷன் சொல்லி அதுக்கப்புறமே அப்போவும் அது வந்துட்டு சரியாகலை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி அறிவுறுத்தினார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதும் 104 தான் இருந்தது. அதுக்கப்புறம் பிபி எல்லாம் செக் பண்ணாலும் அது நார்மலாக தான் காமிக்குது. ஆனால் ஜுரமும் உடம்பு வலியும் கம்மி ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஐவிஆர் எல்லாம் பண்ணி டெம்பரேச்சர் நார்மலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமும் அது வந்துட்டு கொஞ்சம் தான் சரியாச்சே தவிர அதுக்கப்புறம் ஃபுல்லாக குணமே ஆகலை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் கூடவே இருந்து அதுக்கப்புறம் எல்லாமே எல்லாம் என்னென்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னு சொல்லி சாப்பாட்டிலிருந்து மருந்திலிருந்து எல்லாமே வந்துட்டு அவருக்கு ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணி 3-4 மணி விடிகாலம் 3-4 மணி வரைக்கும் கூடவே இருந்து அவர் எல்லாமே இது பண்ணி சீர்படுத்தி எல்லாம் சரி ஆன பிறகு தான் அவர் வந்துட்டு ஓகே யூஆர் ஃபைன்னு சொல்லி சொன்ன பிறகு தான் அது வந்துட்டு என்னை விட்டு எல்லாமே போனது. ஸோ என்னை பெரிய ஒரு ஆபத்திலிருந்து பெரிய ஒரு ஜுரம் அது என்ன இருந்ததோ அது உடம்பை விட்டு எல்லாம் போனது. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கும் நன்றி, சபை மகளுக்கும் நன்றி, என் கூட இருந்த என் மனைவிக்கும் கூட இருந்த ஃபேமிலி எல்லாருக்குமே நன்றி. கூட இருந்து ஜெபம் பண்ணி என் கூட இருந்து பார்த்ததுக்காக கூடியான நன்றி. தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மகனுக்கு கெனத்துக்கு உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக்கில் 108 டிகிரி ஜுரம் இருந்துச்சு. நம்ம பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண இந்த மாதிரி ஜுரம் இருக்குது பாஸ்டர். இதனால் பாஸ்டர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்ட பிறகு ப்ரேயர் பண்ணுன்னு சொன்னேன். இல்லை நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அவரை சொல்லிட்டு வீடியோ கால் பண்ண வச்சார். வீடியோ கால் பண்ணி கென்னத் எப்படி இருக்கிற கண்டிஷன் பார்த்துட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு அவருக்கு ஜாஸ்தி ப்ரீத்திங் ஆகலை. அவருக்கு சளி கட்டினதுனால ஜாஸ்தி ப்ரீத்திங் வராது இருந்துச்சு. அதனால் பாஸ்டர் எனக்கு ஃபோன் வீடியோ கால் பண்ணி என்ன மெடிஷன் கொடுத்துருக்குன்னு கேட்டார். நம்ம இந்த மாதிரி மெடிஷன் கொடுத்துருக்கோன்னு சொன்ன பிறகு இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் மெடிஷனை, கால்பால் மெடிஷன் கொடுங்கன்னு சொன்னார். இந்த கால்பால் மெடிஷன் கொடுத்த பிறகு கொஞ்சம் கம்மியாச்சு. அப்பப்போ செக் பண்ணி ஒரு ஹவருக்கு செக் பண்ணி சொல்லினே இருக்கணும்னு சொன்னார். அதே போல் நம்ம ஒரு ஹவருக்கு நாங்கள் செக் பண்ணி சொன்ன பிறகு கொஞ்சம் கம்மியாகுது, ஜாஸ்தியாகுது. அப்புறம் 108 டிகிரி ஆச்சுங்கோ. அப்புறமா நார்மலாக 99க்கு வந்துச்சுங்கோ. 99க்கு வந்த பிறகு விடிய காலைல 3 மணி வரலும் பாஸ்டருக்கு முழிச்சிருந்து எங்களோட கூட இருந்து என் கிணத்துக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதற்கான கொடி நன்றி சொல்கிறேன். இதே போல் எங்களுக்கு 22 வருஷம் ஆச்சு என் பையனை பிறந்து. என் ஜிபிஎம் ஆலயம் தான் என் பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல்லையும் அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் எங்கள் பாஸ்டர் அம்மா சொல்லுவாங்க ப்ரேயர் பண்ணாலே போய்டும். அதே போல் எங்கள் பாஸ்டர் ப்ரேயர் பண்ண பிறகு என் பிள்ளைக்கு பூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் போன மாதம் ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்கக்குள்ள இன்ஜின்ஸ் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணியிருந்தோம். எல்லாம் 500 kgs இருக்கிற இன்ஜின்ஸ். அது 4 இன்ஜின்ஸ் இறக்கிட்ட பிறகு 4வது இன்ஜின் இருக்கும்போது சடனாக கட்டாகி கீழே விழுந்துச்சு. அந்த கீழே வைக்கலோ யாருக்குமே எதுவும் அடிப்படலை. அதுலேருந்து எங்களை காப்பாற்றின கர்த்தருக்கு கொடி நட்டி சொல்கிறோம். அந்த இன்ஜின் கீழே விழுந்திருந்தாக்கா எல்லாருக்கும் கால் கட்டாகிட்டு இருக்கும்.
அதுலேருந்து எங்களுக்கு காப்பாற்றின கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் கொடான கொடி நன்றி சொல்லி சாட்சி கொடுத்துருக்கேன்.